பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற வசனம் யாத்திராகமம் 24:4-5 வசனங்கள். பலி செலுத்துகிற நேரம், அதாவது காலை நேர ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். காலை நேரத்தில் பலி செலுத்துகிற நேரம், அது ஆண்டவரோடு ஒப்புரவாகிற நேரம், அதாவது ஆண்டவரோடு ஐக்கியமாகிற நேரம். அந்த நேரம்னு சொல்லி விசேஷிக்கப்பட்ட நேரம். அந்த நேரம் நம்ம இயேசு கிறிஸ்து மார்க் 1:35 அதிகாலை நேரத்தோடு இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதிகாலை நேரம் ஒரு விசேஷிக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை அப்போ புதிதாக இருக்கும். புதிய நாளுக்கான புதியதான கிருபையை நமக்கு தருவாங்க. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கும்னு சொல்லி புலம்பல்ல கூட நம்ம அதை வாசிக்கிறோம். அடுத்ததாக யாத்ராமம் 34:2 விடிய காலையில் ஆயத்தமாக நீ என் சமூகத்தில் வந்து நில்லுன்னு சொல்லியிருக்காங்க மோசைகிட்ட. விடிய கால நேரம் ஆயத்தத்தோடு, அதாவது ஜெப ஆயத்தத்தோடு, ஒப்புரவாகிற ஆயத்தத்தோடு, பலி செலுத்துகிற ஆயத்தத்தோடு அவர் சமூகத்தில் வந்து நில்லுன்னு பிதாவாக இருக்கிற தேவன் தாமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விடிய கால நேரத்தில், அதிகார நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிற நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 32:26 ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம்தான். யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, தூதனோடு போராடி ஜெயிச்சாங்க. அப்போ கடைசியில் உன் பேர் என்னான்னு கேட்டாங்க. பேர் யாக்கோபுன்னு சொல்லப்படும். நீ அப்புறம் நீ இஸ்ரவேலன்னு சொல்லி அவர் பேரை மாற்றி வச்ச பிற்பாடு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ என் பேரை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால் அதிகாலை நேரத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம். அடுத்ததாக இயேசு சொல்கிற 6:12, அதாவது யோசுவா 6:12 சத்ருவை முறியடிக்கிற நேரம். அது எரிகோவுக்கு சுற்றி வர்றதுக்காக 13 தடவை சுற்றுனாங்க. அதெல்லாம் அதிகாலை நேரத்தில் தான் எழுந்து சுற்றுனாங்க. 7ஆம் நாள் 7 தடவை, மொத்தம் 13 தடவை சுற்றுனாங்க. அது அவங்களுக்கு அந்த தடையெல்லாம் உடைச்சி ஆசீர்வாதத்தை அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாங்க. ஆசீர்வதிக்கிற நேரம். தாவீது தான் சொல்லப்படுகிறது, காலை நேரத்தில் நான் குறித்த ஜாமத்துக்கு முன்னாலே எழுந்த உன்னுடைய வசனங்களை தியானிப்பேன்னு சொல்லி 119, 147. அதனால காலை நேரம் ஒரு விசேஷிக்கப்பட்ட நேரம். அதிகாலத்தை நேரத்தை எழுந்துச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம், பலி செலுத்துகிற நேரம். அந்த நேரத்தை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாங்க. அவருடைய காலை நேரம் அவருடைய கிருபை புதிதாக வரும். அது மட்டும் இல்லை, அவர் உண்மை பெரிதாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கட்டும். கேட்குற அனைவரும்